வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட்டு விண்வெளி நாயகா. உலக நாயகன்லேருந்து மனுஷன் அப்கிரேட் ஆகும் போது நினச்சேன் அங்கேருந்து கிளப்பி எங்கேயாவது போயிருப்பாருன்னு பார்த்தா இங்கே வந்து இறங்கியிருக்காரு. யாருன்னு தெரிதா? கேலக்டஸ். ஆனால் நிறைய பேர் கணக்கு டக்குன்னு நம்ம உலக நாயகன் தெரிஞ்சிருக்கா வாய்ப்புகள் அதிகம். பார்க்க லைட்டாக கமல்ஹாசன் போல் இருக்கார்ல, ஆனால் கமல்ஹாசன் கிடையாது. இவர் தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வரப்போகிற கேலக்டஸ். ரால்ஃப் ஃபினிசன் அஸ் ஆக்டர். அந்த ஆக்டரும் பார்க்கும்போது லைட்டாக கமல்ஹாசன் போல் இருக்க அந்த காரணத்தினால தான் நம்மளுக்கு அந்த தாட் வருது. ஆனால் டக்குன்னு படத்தில் பார்க்கும்போது கேலக்டஸுக்கு கமல்ஹாசன் மாதிரி ஒரு வாய்ஸ் ஒரு கொடுத்தாங்கன்னா பக்காவாக போகிறதுன்னு நினைக்கிறேங்க. தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா அதை நோட் பண்ணிக்காப்பா. கேலக்டஸ் அஸ் கமல்ஹாசன் நல்லா இருக்காது, கீழே காவப்படுங்க. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அல்டிமேட்டான லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லுக் நம்ம கேலக்டஸை பார்க்குறது. ட்ரெய்லர் டீசர்னு சொல்லி எதுலையுமே காமிக்காம இந்த டேரக்ட் ஃபர்ஸ்ட் லுக்காகவே ரிவீல் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான அந்த ப்ரொமோஷனல் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட டாய்ஸ், ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் லீக்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அஃபிஷியலாகவே ரிவீல் பண்ணிட்டு இருக்காங்க. லெகோ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லரை போட்டு உடச்சிருக்கான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கேலக்டஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு வந்துடும். கேலக்டஸால் வந்து பார்த்தீங்கன்னா உருவ மாற்றம் பண்ண முடியும், சைஸை வந்து அவரால் ஆல்டர் பண்ண முடியும். ஸோ ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக இந்த சிட்டிக்குள்ளேயே நடந்து வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் டெக்னிக்கலாக அவர் நினைச்சாருன்னா இந்த பூமியவே ஒரு லட்டு மாதிரி வாயில போட்டு போயிட முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளாக வளர முடியும். அதை தான் இங்கேயுமே ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்கதே நினைக்காதீங்க, அது ஸ்பேஸாக இருக்கா வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பக்கம் நம்ம கேலக்டஸ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்காருங்கிறத அழகாக காமிச்சிருக்காங்கன்னு தோணுது. அண்ட் காமிக் புக் அக்யூரேட்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் சேச்சுரேஷன் மிஸ்ஸிங். காமிக் புக்கில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயில்டுன்னு சொல்லி செம்ம கலர் மேட்சிங்கில் வருவார். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேச்சுரேஷன் கம்மியாக தான் இருக்குது, கலர் கம்மியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க, நான் ஏற்றிட்டு வரேன். ரொம்ப அதிகமாகிடுச்சோ, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி லைக் ரொம்ப கலர்ஃபுல்லாக கேலக்டஸ் இருந்துட்டு தான் அது காமிக் அக்யூரேட்டாக இருந்திருக்கும். பட் ஏன் டோன் டவுன் பண்ணாங்கன்னு புரியுது. இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தால் அவரை பார்த்தா வில்லன் மாதிரியே தெரில, கோலு பொம்மை மாதிரி இருக்குது. கலராக இருக்கிறத விட டோன் டவுன் ஆகி கொஞ்சம் டிசாச்சுரேட் ஆகி இருக்கிறது நல்லாவே இருக்குது. ஆமினஸ் லுக் வருதுன்னு சொல்லலாம். பார்க்கவே வில்லன் மாதிரி தெரிறாரு. அண்ட் கொஞ்சம் கிரம்பியாகவும் இருக்கார்ல. காமிக் புக்கில் அவருடைய முகம் செம பாலிஷ்டாக இருக்கும். ஆனால் இங்கே சுருக்கெல்லாம் விழுந்து ஒரு ஓல்டு பீயிங்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா நம்ம கேரக்டர்ஸ் இஸ் சூப்பர் ஓல்டு. எந்த அளவுக்கு ஓல்டுனா மார்வல் மல்டிவர்ஸை விட ஓல்டு. புரியுதா? MCU மார்வல் யூனிவர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிறந்தவர் தான் கேலக்டஸ். எஸ், இந்த மார்வல் மல்டிவர்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் அழிஞ்சு திரும்ப பிறக்கும். இப்போதைக்கு அது 8வது இட்ரேஷனில் இருக்குது. புரியுதா? இதுக்கு முன்னாடி 7 இட்ரேஷன் ஆஃப் மல்டிவர்ஸுங்கிறது அழிஞ்சு போகிறதுக்கு. இட்டர்னிட்டி 8வது ஆள். இட்டர்னிட்டிக்குள்ளே தான் நம்ம இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 7வது இட்ரேஷன் அழிகிற அந்த சமயத்தில் எல்லாருமே செத்துருவாங்க. அந்த மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருமே செத்துருவாங்க, ஒருத்தரை தவிர்த்து. அவர் தான் கேலன். ஸோ அந்த யூனிவர்ஸ் அழிகிற அந்த சமயத்தில் அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி மனுஷன் கேலக்டஸாக மாறி இருப்பாருங்க. ஸோ டெக்னிக்காக மார்வல் மல்டிவர்ஸ் பிறக்கும் போதே கேலக்டஸும் பிறந்திருப்பாரு. காமிக் புக்கில் அதை யூனிவர்ஸ் கூட மேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு யூனிவர்ஸுக்கும் ஒரு கேலக்டஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் கூட மேட்ச் பண்ணுவாங்க தான் தோணுது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம்னு சொல்லி மார்வல் மல்டிவர்ஸோடைய கேலக்டஸ் பிறந்து இந்த மொத்த மல்டிவர்ஸுக்கும் ஒரு கேலக்டஸ் தான் இருக்காரு அப்படிங்கும் போது ஒரு கதையை கொண்டு வர போகிறாங்களாம். எஸ், நீங்கள் MCUவில் பார்க்குற அதே கேலக்டஸ் தான் மொத்த MCUக்கும் கேலக்டஸாக வர போகிறாரு. இவருக்கு வேரியேஷன் கிடையாது. அமெரிக்கா சாப்ஸ்க்கு எப்படி வேரியேஷன் இல்லையோ அதே மாதிரி கேலக்டஸுமே ஒரு ஆப்சல்யூட் பீயிங்காக இருப்பாருங்கிற மாதிரி டீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த மார்வல் மல்டிவர்ஸுக்குமே இவர் ஒருத்ததாங்க கேலக்டஸ். இவருக்கான வேரியேஷன் எதிர்பார்க்காதீங்க. இவர் இப்போதைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸை அடிச்சு தம்சம் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. மோர் லைக்லி இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேங்க. ஐ மீன் லைக் படத்துக்குள்ளேயே இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் லுக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். டார்க் ஸ்பேஸில் பயங்கரமான அல்டிமேட்டான லுக்கு அண்ட் சூப்பர் டீட்டெயில்டாகவும் பண்ணியிருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் கிடைக்கல, பட் இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மொத்த பாடியவே கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிட்டி மாதிரி தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அங்கே சின்னதாக அந்த லைட் வந்துட்டு இருக்கு, கண்கள் ஒளிருது. அண்ட் செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிளாக் இருக்க மாதிரியும் தெரியுது. ஐ மீன் லைக் ஒரு கடிகாரம் ஓடிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகல. மேபி இந்த மல்டிவர்ஸ் கடிகாரத்தை செஸ்ட்லேயே தாக்கி பிடிச்சிருக்காரோ, அது ஒரு டிசைனாக இருக்கலாம். பட் டக்குன்னு பார்க்கும்போது ஒரு கிளாக் மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பராக அந்த குட்டி குட்டி மைனூட் டீட்டெயில் எல்லாத்தையுமே அவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க. வேலை மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க, தெளிவாக தெரியுது. அண்ட் மேட்ச் ஜாக்மனை பொறுத்த வரைக்கும் கேலக்டஸையுமே ப்ராக்டிக்கலாக தான் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்களாம். ஐ மீன் படத்தில் VFX வச்சு அவரை பெருசு சின்னதாக மாற்ற தான் போகிறாங்க. பட் ப்ராக்டிக்கல் சூட்டை வச்சு தான் புல் ஆஃப் பண்ணியிருக்கதா மேட்ச் ஜாக்மன் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிக்கலாக எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்ல கேலக்டஸோட அந்த ஆத்தென்டிசிட்டியை இன்னும் நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் படத்தில் என்ன மாதிரி அது நம்ம கிட்ட டிரான்ஸ்லேட் ஆக போகுதுன்னு. அண்ட் கேலக்டஸ் இந்த அளவுக்கு ஒரு ஓல்டஸ்ட் பீயிங்காக இருக்க அந்த காலத்தினால இவர் செலஸ்டியலுக்கும் முற்பட்டவர். செலஸ்டியல்ஸ் அதுக்கப்புறம் பிக் பேங்க் அப்புறம் தான் உருவாகி ஏகப்பட்ட யூனிவர்ஸ் கேலக்ஸி சொல்லி பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே உட்காந்து வேவ் பார்த்துட்டு இருந்தவர் தாங்க கேலக்டஸ். ஸோ அந்த ஒரு லோரை என்ன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க சத்தியமாக இல்லைங்க. கேலக்டஸ் லோர் ரொம்ப முக்கியமானது. கிட்டத்தட்ட மாரலோட அடித்தளம். அதை கிளியராக கட்டாக சொல்லி ஆகணும். இப்போதைக்கு கேலக்டஸ் ஒவ்வொரு யூனிவர்ஸாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரான்னு தெரியல. பட் டெக்னிக்கலாக அவர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸில் தான் இருக்காரு. ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகத்தை அழிக்க வந்திருக்காரு. பட் இந்த முறை அவர் வந்ததுக்கான காரணம் உலகத்தோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கு கிடையாது, தனக்கான ஒரு ஹெரால்டை சூஸ் பண்ணுறதுக்காக. இப்போதைக்கு இந்த கேலக்டஸோட ஹெரால்டாக இருக்கிறது ஷாலாபெல்.
ஃபீமேல் சில்வர் சர்ஃபர். பட் டெக்னிக்கலாக எல்லாருக்குமே தெரியும் நாரின் ராட் மேல் சில்வர் சர்ஃபர் தான் எப்போதுமே இருப்பாங்க. பட் இது ஆல்டர்னேட் யூனிவர்ஸாக இருக்க அந்த காரணத்தினால ஷாலா பெல்லை இறக்கியிருக்காங்க. நாரின் ராடும் ஷாலா பெல்லும் புருஷ பொண்டாட்டி. டெக்னிக்கலாக 616 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாலா பெல்லை காப்பாற்றுறதுக்காக நாரின் ராட் கேலக்டர்ஸ் கிட்டேயே தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஹெரால்டா மாதிரி இருப்பார். அந்த ஒரு கதையை எனக்கு தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸில் மாற்றி அமைச்சிருவாங்க தான் தோணுது. இந்த யூனிவர்ஸ் மார்க் பண்ணப்பட்டிருக்கு, கேலக்டர்ஸ் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஷாலா பெல் சொல்லி போயிட்ட அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அதை தடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்கணும். பட் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அதை காப்பாற்ற முடியல போல. தண்டர்போல்ட்ஸ் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே பார்த்துருப்பீங்களா, நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட அந்த ஷிப் இப்போதைக்கு MCUக்குள்ள வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. 616 வந்திருக்கேன். கண்டிப்பாக ரீட் ரிச்சர்ஸ் அந்த சமயத்தில் மல்டிவர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு போர்ட்டலை உருவாக்க ட்ரை பண்ணிடுறோம். இந்த யூனிவர்ஸை காப்பாற்ற முடியல, நம்மளால தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற தாட்டில் மேபி அந்த ஷிப்பை தூக்கிட்டு வந்தாங்களா, இல்லை கேலக்டர்ஸை திசை திருப்பி அவரையுமே இங்கே கூட்டிட்டு வந்துட்டாங்களான்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில் கேலக்டர்ஸ் கிட்ட இருந்து அங்கே உலகத்தை காப்பாற்றுறதுக்கு வேற ஒரு உலகத்தை காவு கூட்டிக்க ரெடி ஆகிட்டாங்க போல. பட் கேலக்டர்ஸ் எதுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகத்துக்கு ஒன்றும், அதுவும் அந்த உலகத்தை அழிக்கிறதா அவருடைய ஐடியாவாக இருந்தால் சிம்பிளாக லட்டு மாதிரி வாயில போட்டு போயிட்டே இருந்திருக்கலாமே. அதை விட்டு குட்டியாகி எதுக்காக அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஹெட் குவார்ட்டர்ஸ் பேக்ஸ்டர் பில்டிங் கிட்ட வரணும்? இங்கே தான் இன்னொரு முக்கியமான கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபங்கோ பாப்ஸ் அதை அஃபிஷியலாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. லீக் கிடையாது, அஃபிஷியலாக ஃபங்கோ பாப்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ். இந்த படத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பேபியை பார்க்க போகிறோம். ட்ரெயிலே நீங்கள் பார்த்துருக்கலாம், நம்ம சூஸ்டாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்கவே ப்ரெக்னெண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்த்தா இல்லைங்க, ஆக்சுவலாக இந்த சூஸ்டமுக்கு குழந்தைய பிறக்க போது ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் பிறக்க போகிறான். செம்ம ஓவர் பவர்டான ஒமேகா லெவல் மியூட்டன்ட் அவன். பொழுதுபோக்குக்காகலாம் யூனிவர்ஸ் உருவாக்கக்கூடியவங்க, செம்ம ஸ்ட்ராங்கான கேரக்டர். அவனை தன்னுடைய ஹெரால்டா மாற்றுறதுக்காக தான் பாசிபிளி இந்த இடத்துல கேலக்டர்ஸ் வந்திருப்பாருன்னு தோணுது. இல்லை ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட அந்த எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கலாம். இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே அவங்க பவர்ஸ் கிடச்சி 4 இயர்ஸ் கழிச்சு நடக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வருஷங்கள் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்க யூனிவர்ஸில் அவஞ்சஸாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க மட்டும் தான் பவர்ஃபுல் ஹீரோஸாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா அவங்க டாக்டர் டூமை கூட மீட் பண்ணியிருக்க வாய்ப்புகள் கம்மி. பட் இப்போ டூம்ஸ்டேக்கான இந்த செட் பிக்லாம் எடுத்து பார்க்கும்போது, லீக்கான செட் பிக்லாம் பார்க்கும்போது ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் உலகத்துலேயுமே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிளான் பண்ணி வச்சிருக்க மாதிரி தெரியுது. சொல்ல முடியாதுங்க, டாக்டர் டூமை நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு டீஸ் கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் 4 வருஷங்கள் கட்டி காப்பாற்றினா அந்த உலகத்தை அழிக்க கேலக்டர்ஸ் வந்திருக்காரு. இதே சமயத்தில் சூஸ்டாமும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஒருவேளை இவங்க ப்ரெக்னன்சி தான் கேலக்டர்ஸுக்கு இந்த உலகத்தை காட்டி கொடுத்துருக்குமோ? ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அந்த அளவுக்கு பஃப்லான கேரக்டர்ல, அண்ட் அந்த குட்டி குழந்தை கேரக்டர் கூட இப்போதைக்கு லீக் ஆகிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கேலக்டர்ஸ் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை பிடிச்சிருப்பாரு தான் தோணுது. ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட மொத்த டீமுமே டூம்ஸ்டே படத்தில் அப்பியர் ஆக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காரணத்தினால கண்டிப்பாக அந்த டீம் இந்த ஷிப்பில் இருக்க தான் போகிறாங்க. பட் கூடவே ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வருவாராங்கிறதான் கேள்விக்குறி. காமிக் புக்லேயுமே ஒரு கட்டத்தில் ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் கேலக்டர்ஸை ஹெரால்டாக மாற்றிருப்பாரு. எஸ், நான் சொன்னது கரெக்ட் தான், மாற்றிலாம் சொல்லலை. ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸே கேலக்டர்ஸை ஹெரால்டாக மாற்றிருப்பாரு. அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டரை இந்த இடத்துல எப்படி எழுத போகிறாங்கன்னு தெரியல. அந்த பவரையுமே ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். அது ஒரு குட்டி குழந்தையாக இருந்தாலும் அந்த சமயத்துலேயே அவன் பவர்ஃபுல்லான கேரக்டர் தாங்க. சென்ட்ரி என்னடா சென்ட்ரி 10 சென்ட்ரியாக சாப்பிடக்கூடியவன் அந்த ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த குட்டி குழந்தைய எப்படி காமிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்னொரு கிரேசி தியரி படி இந்த படத்தில் மட்டும் தான் ஃபீமேல் சில்வர் சஃபரை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு படத்துலையுமே அவங்க வரமாட்டாங்க. ஒரு மேல் சில்வர் சஃபரை எர்த்து 616 கேலக்டர்ஸ் ஹெரால்டாக மாற்றிப்பாரு அப்படின்னு ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய லீக்டு பிக்சர்ஸில் ஃபீமேல் சில்வர் சர்ஃபருக்கு ஒரு ஹியூமன் ஃபார்மே கொடுத்துருக்காங்க. அவங்க ஹியூமன் ஃபார்மில் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுமே காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஃப்ளாஷ்பேக் ஓடுன்னு தோணுது. மேபி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் பார்ட் 2 படத்தில் எப்படி அந்த சில்வர் சர்ஃபர் அவர் உயிரை கொடுத்து கேலக்டர்ஸை டிஃபீட் பண்ணி அந்த உலகத்தை காப்பாற்றிருப்பாரோ, அதே மாதிரி இங்கே இருக்க ஷாலா பெல்லுமே அவள் உயிரை கொடுத்து இந்த உலகத்தை காப்பாற்றவும் செஞ்சுருக்கலாம். இல்லை மேபி நம்ம கேலக்டர்ஸை திசை திருப்பவும் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா தண்டர்போல்ட்ஸ் படத்தில் அந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஷிப் வர மாதிரி காமிச்சிருந்தாங்களே, அந்த ஷிப் வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகக்கூடிய அந்த எனர்ஜியை கொடுத்ததே இந்த ஷாலா பெல், அந்த சில்வர் சர்ஃபர் தான் அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஒரு படத்தோட ஷாலா பெல்லை முடிச்சு விட்டு திரும்ப மேல் சில்வர் சர்ஃபரை இறக்குறதா தான் பிளானாக வச்சிருக்க மாதிரி தெரியுது. பர்ஃபெக்டாக அது ஒர்க் அவுட் ஆனால் ஓகே, கண்டிப்பாக அந்த கதைக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸை ரிவீல் பண்ணிட்டாங்க. கேலக்டர்ஸ் ஒரு லுக்கு அல்டிமேட்டாக இருக்குது. 10 குறிக்கி ஃபீமேல் சில்வர் சர்ஃபருக்கான அந்த ஹியூமன் லுக்கையுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே தாறுமாறாக இருக்குது. படமும் நல்லா இருந்தால் ஓகே. அண்ட் இந்த படம் பார்க்குறதுக்கு ப்ரீவியஸாக எந்த ஒரு MCU படங்களையுமே நீங்கள் பார்த்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் கோயிங் டு ஆக்ட் லைக் அ சோலோ MCU மூவி. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் ஆகும் தோணுதுங்க. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த படத்தை பார்க்கறதுக்காக அவ்வளோ காத்துட்ருக்கீங்க? கேலக்டர்ஸை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு விண்வெளி நாயகன் ஞாபகம் வந்தார்? அதுமே கீழே சொல்லிட்டு போங்க. நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான வீடியோ பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். ஓவட்டா.